வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தேவரூபன், ரதி தேவி இவர்கள் திருமணம் வீட்டிற்கு தெரியாமல் நடக்கிறது. ரதி தனக்கு திருமணம் நடந்ததை வீட்டில் மறைக்கிறாள். தாலியை ஒளித்து வைத்து பிறந்த வீட்டிலேயே இருக்கிறாள். தேவா தன் மனைவி ரதியின் மேல் அளவில்லா காதல் வைத்திருக்க ரதிக்கு வீட்டில் சதீஷுடன் திருமண ஏற்பாடுகள் நடக்கிறது. அவளை திருமணம் செய்ய போகும் மணமகன் சதீஷ் அவளை ஞாயிற்றுக்கிழமை தன்னுடன் நேரத்தை செலவிட வருமாறு அழைக்கிறான். அதே ஞாயிற்றுக்கிழமை வெளியில் போகலாம் வா என்று தேவாவும் தன் அன்பு மனைவியிடம் ஆசையாய் கேட்கிறான். ரதி என்ன செய்வதென்று தெரியாமல் இருதலை கொள்ளி எறும்பாய் தவிக்கிறாள். ஐயோ, இவர் ஒன்று முடிவு பண்ணிட்டா அவ்வளவு சீக்கிரம் மாற மாட்டாரே. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி இந்த சதீஷ் கிட்ட வர முடியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடணும் என்று மனதில் முடிவு செய்து கொண்டாள் ரதி. ஆனால் அவள் நினைத்தது ஒன்று, அங்கு நடந்ததே ஒன்று. சதீஷுடன் சண்டே லஞ்சுக்கு போயே ஆக வேண்டும், இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ராஜன் கூறிவிட ரதி தேவாவை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் யோசனையில் மூழ்கினாள். அவள் மனதில் ஒரு திட்டம் தோன்றியது. தேவாவை எப்படியாவது சமாளித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சதீஷுடன் சென்று அவனிடம், எனக்கு திருமணம் நடந்துவிட்டது, நீங்கள் வேறு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட வேண்டும். எனக்கு திருமணம் நடந்த விஷயத்தை பற்றி என் தந்தையிடம் எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் உடல்நிலை இன்னும் கொஞ்சம் தேறிய பிறகு நானே அவரிடம் சொல்லிவிடுவேன். நீங்கள்தான் இந்த திருமணத்தை வேண்டாம் என்று வீட்டில் சொல்லி திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்று சதீஷிடம் என் நிலைமையை புரிய வைக்க இதைவிட சரியான சந்தர்ப்பம் வேறு கிடைக்காது. அவரும் நல்லவர்தான், இதை கண்டிப்பாக ஒத்துக்கொள்வார். இந்த ஞாயிறு எப்படியாவது தேவாவை சமாளித்துவிட்டு சதீஷுடன் சென்று அவனிடம் நான் இன்னொருவரின் மனைவி என்பதை வார்த்தையால் சொல்வதா இல்லை தாலியை காட்டி சொல்வதா என்று பலமுறை மனதிற்குள் ஒத்திகை பார்த்து கொண்டாள் ரதி. அது சரி, இப்போது தேவாவிற்கு என்ன பதில் சொல்வது? தலைவலி, காய்ச்சல், அந்த 3 நாட்கள் வயிற்று வலி, இப்படி ஏதாவது என்ன சொல்வது? ஐயோ, இதில் எதை சொன்னாலுமே பரவாயில்லை வா என்பாரே ராட்சசன் என்று அன்பாய் அவனை கடிந்து கொண்டாள் ரதி. சரி, காய்ச்சல்னே சொல்லுவோம் என்று முடிவு செய்து கொண்டு அவன் எண்ணிற்கு அழைத்தாள். சொல்லுங்க பொண்டாட்டி என்றான் தேவா மறுமுனையில். நம்ம இந்த வாரம் அவுட்டிங் போறத அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு போஸ்ட்பான் பண்ணிக்கலாமா என்றாள். ஏன் போஸ்ட்பான் பண்ணணும் என்றான் தேவா. அது எனக்கு ஃபீவரா இருக்கு, 102 டிகிரி, அதான் டயர்டா இருக்கு என்றாள். தான் சொல்லும் பொய்யை அவன் கண்டுபிடித்து விடுவானோ என்ற பயத்தில். ஏன், என்னாச்சு செல்லம்மா, உனக்கு ஃபீவரா? சரி, நீ உடனே கிளம்பி வா, நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம், நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்ற அவன் குரலில் பதட்டம் இருந்தது. அப்பாடா, நம்பிட்டாரு என்று ரதியின் மனம் நிம்மதி அடைய, வேண்டாம், நான் ஏற்கனவே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டேன், ஊசி போட்டாரு, மாத்திரையும் கொடுத்தாரு, 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு என்றாள். ஓகே ஓகே, நம்ம அடுத்த வாரமே வெளியே போய்க்கலாம், நீ போய் ரெஸ்ட் எடு, டைமுக்கு மாத்திரை சாப்பிடு என்ன என்றான் அக்கறையாக. சரி பாய், நான் போனை வைக்கிறேன் என்று இணைப்பை துண்டித்தவள் எப்படியாவது இந்த ஞாயிறு சதீஷிடம் உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளும் விடிந்தது. காலை 8 மணிக்கு போன் செய்த தேவா அவள் உடல்நிலையை பற்றி மட்டும் விசாரித்தான், வேறு எதுவும் கேட்கவில்லை. அதன் பிறகு ரதிக்கு போன் செய்த சதீஷோ அவளை தன் பைக்கில் வந்து அழைத்து செல்வதாக கூறினான். அவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் சதீஷ் கேட்பதாக இல்லை. இதில் ராஜன் வேறு அவனுக்கு சப்போர்ட்டாக பேச ரதி வேறு வழியின்றி சதீஷுடன் மதிய உணவுக்காக அவனுடன் பைக்கில் ஒன்றாக சென்றாள். செல்லும் வழி நெடுகிலும் தனக்கும் தேவாவுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது என்ற விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது, எப்படி முடிப்பது என்றுதான் அவளுடைய மனம் ஆலோசனை செய்து கொண்டே வந்தது. அந்த பெரிய 3 நட்சத்திர உணவகத்தின் பார்க்கிங்கில் தன் பைக்கை சதீஷ் நிறுத்த ரதி இறங்கிக் கொண்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரம். அது வெஜிடேரியன் உணவகம் என்பதால் கூட்டம் ஒன்றும் அதிகமாக இல்லை. ரதியும் சதீஷும் சென்று அமர உணவு பட்டியல் அவர்கள் முன் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதை எடுத்து ரதியின் கையில் கொடுத்தான்.
இந்தா உனக்கு என்னவெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணு என்றான். எனக்கு ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் போதும் என்று அவள் கூற, அவள் மனமோ உண்மையை போட்டு உடைக்கும் அந்த தருணத்திற்காக தயாராகி கொண்டிருந்தது. சதீஷ் தனக்கு வேண்டியதை சொல்லிவிட்டு ரதிக்கு அவளுக்கு பிடித்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸையும் ஆர்டர் செய்தான். உணவு வந்தது. இருவரும் சாப்பிடத் தொடங்கினார்கள். என்ன ரதி, எதுவுமே பேச மாட்டேங்கிற என்றான் சதீஷ். ரதியோ வராத சிரிப்பை வரவழைக்க மிகவும் மெனக்கெட்டாள். அப்புறம் ரதி, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப்பை பற்றி நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க என்றான் சதீஷ். நான் இப்போ என்னோட ஸ்டடீஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுவும் யோசிக்கலை என்றாள் மெதுவாக. எனக்கு நம்ம கல்யாணத்தை பற்றி நிறைய கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வேலைக்கு போகாத வீட்டில் இருந்து என்னை நல்லா பார்த்துக்கிற பொண்ணு தான் எனக்கு மனைவியாக வரணும்னு நினச்சேன். அப்புறம் அழகான குடும்பம் என்று பேசியவன் திடீரென்று காரணமே இல்லாமல் வெட்கப்பட்டு விட்டு, நம்ம 2 குழந்தை பெற்றுக்கணும், ஒரு பொண்ணு ஒரு பையன், அதை நீ ட்வின்ஸாக பெற்று கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் என்று அவன் கூற, ரதிக்கு வாயில் வைத்திருந்த உணவு லேசாக மூச்சு குழலை எட்டி பார்க்க புற ஏறி இருமல் வந்தது. ஏய், பார்த்து பார்த்து மெதுவா சாப்பிடுமா என்று தன் தலையை தட்டிய அந்த கையையும் தனக்கு மிகவும் பரிச்சயமான அந்த கணீர் குரலையும் கேட்டதும் செவி நரம்புகளின் வழியே மூளைக்குள் மின்சாரம் பாய தலை நிமிர்ந்து எதிரே நின்று தன் தலையை உரிமையோடு தட்டி கொண்டிருந்தவனை பார்த்ததும் அவளுக்கு ஏறிய புரை இறங்கிவிட்டது. சுவிட்சை ஆஃப் செய்தது போல அவள் இருமல் வந்த இடம் தெரியாமல் ஓடிப்போனது. இறுகிய முகத்துடன் தேவா அவள் எதிரில் நின்று கொண்டிருந்தான். இப்போ பெட்டரா இருக்கா, இந்தா கொஞ்சம் தண்ணி குடி என்று தண்ணீரை அவளிடம் தேவா நீட்ட, அவள் அதிர்ச்சியில் அதை வாங்க போக, இரு என்று அவனே தண்ணீரை அவளுக்கு குடிக்க வைத்தான். இதை பார்த்த சதீஷின் முகத்திலோ எள்ளும் கொள்ளும் வெடித்தது. ஆக்சுவலா என்னோட இன்னைக்கு வெளியில வர்றேன்னு சொன்னவங்க பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேன் ஐ ஜாயின் வித் யூ என்று கேட்டுவிட்டு அவர்கள் பதிலை எதிர்பாராமல் ரதிக்கும் சதீஷுக்கும் இடையில் இருந்த சேரில் உட்கார்ந்து கொண்டான் தேவா. அப்புறம் ரதி, சாரோட லஞ்சுக்கு வந்தியா என்றான் சிரித்தவாறே. ரதியோ அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்திருக்க பயத்தில் அவள் முகம் வியர்க்க தொடங்கியது. சதீஷோ முகத்தை கடுகடுவென வைத்து கொண்டு, இவன் ஒருத்தன் கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம எப்ப பாரு கரடி மாதிரி வந்துடுறான் என்று மனதில் தேவாவை அர்ச்சனை செய்து கொண்டிருக்க, ஆமா ரதி, நேத்து என்கிட்ட உனக்கு காய்ச்சல் 102 டிகிரின்னு சொன்னியே என்று கேட்டுவிட்டு அவளையே கோபமாய் கூர்ந்து பார்க்க, என்ன சொன்னீங்க என்றாள் ரதி. அதாம்மா, நேத்து உனக்கு காய்ச்சல் 102 டிகிரி, டாக்டர் கிட்ட மருந்து மாத்திரை, இப்ப பரவாயில்லையா என்று கேட்டுவிட்டு அவள் நெற்றியிலும் கன்னங்களிலும் அவள் கழுத்திலும் மாறி மாறி கை வைத்து பார்த்தான் தேவா. இன்னும் உனக்கு உடம்பு சரியாகலன்னு நினைக்கிறேன், இப்பதான் உனக்கு காய்ச்சலே வந்திருக்கு என்றான் மீண்டும் அவள் நெற்றியில் கை வைத்தபடியே. தேவா ரதியை தொட்டு தொட்டு பேசுவதும் உரிமையோடு பழகுவதும் கடுப்பாய் இருந்தது சதீஷுக்கு. பொறுத்து பொறுத்து பார்த்த சதீஷ், ஹலோ மிஸ்டர், நீங்கள் என்னதான் ரதியோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கணும். நாங்கள் 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இங்கே வந்திருக்கோம். நீங்கள் என்னடானா இங்கே வந்து உட்கார்ந்ததும் இல்லாமல் ஏன் முன்னாடியே ரதியை தொட்டு தொட்டு பேசுறீங்க என்றான் கோபமாக. ஓ, நான் தொடக்கூடாது இல்லை? அப்படியா, நான் தொடக்கூடாதா என்று அவன் ரதியின் முகத்திற்கு பக்கத்தில் தன் முகத்தை கொண்டு போய் அவளிடம் கேட்டான். ரதியோ எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருக்க, சொல்லு ரதி, நான் உன்னை தொடக்கூடாதா என்று கேட்டுவிட்டு, ஓ தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஓகே என்ஜாய் என்று கூறிவிட்டு சற்று தூரத்தில் இருந்த இன்னொரு டேபிளில் சென்று உட்கார்ந்து கொண்டான் தேவா. அதன் பிறகு தேவா அவர்களை பார்க்கவே இல்லை. ஆனால் ரதியின் கண்கள் தான் ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் அவனை திருட்டுத்தனமாய் பார்த்தது. இவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, கல்யாணம் முடிஞ்சதும் இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணு என்றான் சதீஷ் தூரத்தில் உட்கார்ந்திருந்த தேவாவை பார்த்து முறைத்தபடியே. சே, நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தா இவரு அதை புரிஞ்சுக்காம இங்க வந்து கோபப்பட்டு எல்லாத்தையும் மொத்தமா கெடுத்துட்டாரு. இப்போ இவரை பார்த்து இந்த சதீஷும் டென்ஷன் ஆயிட்டான்.
இந்த நேரத்தில் இவன்கிட்ட எனக்கும் தேவாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உண்மையை சொன்னால் கோபத்தில் இவன் கண்டிப்பாக அப்பா கிட்ட போய் சொல்லிடுவான். ரதி திரும்பி தேவாவை பார்த்தாள். கோபத்தில் இருந்தவன் கூலாக மில்க் ஷேக் குடித்து கொண்டிருந்தான். தேவையில்லாமல் வந்து என்னோட பிளானை எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டு கல்லூரி மங்கனாட்டம் உட்கார்ந்து மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்காரு என்று தேவாவை பார்த்து முணுமுணுத்தாள் ரதி. என்ன ரதி, உன் ஃப்ரெண்டை திட்டுறியா? பாத்தியா, அவர் பண்ணுறது உனக்கே இரிட்டேட்டிங்காக ஆகுதில்ல? அவர்கிட்ட சொல்லி வை, இனிமே நம்ம 2 பேரும் தனியாக இருக்கும்போது கரடி மாதிரி வர வேண்டான்னு என்றான் சதீஷ் வெறுப்பாக. ரதி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவர்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் சதீஷ் வா கிளம்பலாம் என்றான். ரதிக்கோ தேவா அங்கு இருக்க அவனிடம் அவள் இங்கு சதீஷுடன் வந்ததற்கான காரணத்தை கூறியே ஆக வேண்டும். இல்லையென்றால் அவ்வளவுதான். கோபத்தில் அவரே அப்பாவிடம் போய் ஏதாவது உளறிவிடுவார் என்று யோசித்தவள் சாப்பிட்டு முடித்து கை கழுவச் செல்லும்போது ஃபோன் செய்து ரேணுவை உணவகத்திற்கு வர சொல்லியிருந்தாள். அப்போது சரியாக ரேணுவும் வந்துவிட சதீஷிடம் நீங்கள் கிளம்புங்க, நான் ரேணு கிட்ட ப்ராஜெக்ட் விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும், நானும் அவளும் வீட்டுக்கு போய்க்கிறோம் என்று ரதி கூற சரி நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு சதீஷ் அங்கிருந்து கிளம்பிவிட ரதி ரேணுவிடம் நடந்ததை கூற ரேணுவிற்கு சிரிப்பு தான் வந்தது. சிரிக்காதடி, இங்கே நான் பிரச்சனையில் இருக்கும்போது உனக்கு சிரிப்பு வருதா? சரி வா, தேவா அங்கே தான் உட்கார்ந்துருக்காரு, போய் பேசுவோம் என்றாள் ரதி. நான் எதுக்குமா, நீ போய் முதல்ல உன் புருஷனை சமாதானம் பண்ணு, அதுக்குள்ளே எனக்கு பசிக்குது, நான் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். நீ தனியாக போனாதானே கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து கோபமாக இருக்கிற அவரை சமாதானப்படுத்த முடியும் என்று ரதியை பார்த்து கண்ணடித்தாள் ரேணு. சரி சரி சீக்கிரமா வா என்று கூறிவிட்டு தேவா உட்கார்ந்திருந்த டேபிளுக்கு சென்றார் ரதி. தேவா கையில் ஃபோனை வைத்து கொண்டு ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருந்தவன் ரதி வந்து தன் பக்கத்தில் உட்காரவும் கோபத்தில் அவன் எழுந்து செல்ல முற்பட அவன் கையை பிடித்தாள். அப்படியே நின்றவன் ரதியையும் அவன் விரல்களோடு கோர்த்திருந்த அவள் கையையும் மாறி மாறி பார்த்தான். ப்ளீஸ் உட்காருங்க என்றாள். அவனோ தன் முகத்தை எங்கேயோ பார்த்தபடி திருப்பிக் கொண்டான். கொஞ்சம் உட்கார்ந்து நான் சொல்றதை கேளுங்களேன் ப்ளீஸ் என்றாள். தன் கண்களை சில நொடிகள் மூடி திறந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் அமைதியாக உட்கார்ந்தான். நான் சதீஷோட வந்தது தானே உங்களுக்கு இப்போ கோபம் என்றாள். ஹலோ, என்கிட்ட பொய் சொல்லிட்டு அவனோட வந்திருக்க, இல்லை இல்லை அவனோட வர்றதுக்காகவே என்கிட்ட பொய் சொல்லியிருக்க என்றான் தன் கண்கள் சிவக்க. நீ வேணா ஒன்று பண்ணுறியா? நான் கட்டுன இந்த தாலி தானே உனக்கு இப்போ பிரச்சனை, பேசாமல் அதை என்கிட்டயே கொடுத்துடு. அப்புறம் நீ சந்தோஷமாக உங்கள் அப்பா பார்த்துருக்குற அந்த மாப்பிள்ளை சதீஷையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு, சரியா? கழட்டி சீக்கிரம் கொடு என்றான் கோபம் குறையாமல். ரதிக்கு இத்தனை கோபத்தில் இருக்கும் அவனை எப்படி சமாதானம் செய்வது என்றுதான் தெரியவில்லை. மெதுவாக அவன் கையை பற்றினான். தேவா கூர்மையான விழிகளோடு அவளையே நோக்கினான். அவள் பார்வையாலேயே அவனை கெஞ்ச தன் விரல்களை அவன் விரல்களுக்குள் கோர்த்து பூட்டி வைத்தாள் ரதி. இப்போது தேவாவின் கோபம் சிறிது குறைந்திருந்தது. இருந்தாலும் தன் கையை அவளிடமிருந்து பிரித்து எடுக்க அவன் முயல அந்த முரட்டு கரங்களை இந்த பூங்கரங்கள் விடுவதாய் இல்லை. அவனும் அவளுக்கு வலிக்காமல் தன் கையை விடுவித்து கொள்ள வேண்டும் என்றுதான் முயற்சித்து கொண்டிருந்தான். ரதி அவனை காதலோடு பார்த்தவாறே தன் இதழ்களை ஒரு புறம் சுளித்து சிரிக்க முறைத்தான் தேவா. அவனோ தன் பலத்தை கொண்டு கைகளை அவளிடமிருந்து விடுவிக்க ஏமாற்றமாக்கி போனது ரதிக்கு. அவள் தலை கவிழ்ந்து அப்படியே உட்கார்ந்திருக்க, நீ பேசாம உங்க அப்பா பார்த்துருக்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ, நீ எதுக்கு இப்படி பொய் சொல்லி கஷ்டப்படணும் என்றான் இன்னும் கோபம் குறையாமல். அதுவும் அவன் கல்யாணம் குழந்தைன்னெல்லாம் பேசிட்டு இருக்கான், நீயும் அவன் சொல்றத அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்க. எனக்கு வந்த கோபத்துக்கு அப்படியே அவனை என்று தன் பற்களை கொறித்தான் தேவா. ஓ, இவர் அதெல்லாம் கேட்டுட்டாரா? அதான் இத்தனை கோபமா? ரதி எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். அவன் திரும்ப திரும்ப தாலியை கொடுத்து விடு, உன் அப்பா பார்க்கும் மாப்பிள்ளையே திருமணம் செய்து கொள் என்று கூற ரதியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்படியே தலை குனிந்து உட்கார்ந்து விட, ஏதாச்சும் பேசு என்று அவன் அவள் தலையை நிமிர்த்த கண்ணீரோடு உட்கார்ந்திருந்த ரதியை பார்த்ததும் அவனும் அமைதியாகி போனான்.
ஏண்டே இப்படி என்னை சாவடிக்கிற என்றான். ரதி எதுவுமே பேசவில்லை. இங்கே பாரு ரதி, ஏன் முன்னாடியே நீ யாரோ ஒருத்தனோட பைக்கில் வந்து இறங்கி அவனோட ஒன்றா உட்காந்துக்கிட்டு அவன் என்னடானா உன்னை மனைவியா நினச்சி என்னென்னவோ டைலாகெல்லாம் அடிக்கிறான். அப்போ என்னோட மனசுக்கு வலிக்கிறது உனக்கு புரியுதா இல்லையா என்று கேட்டுக்கொண்டே ரதியின் கண்களில் வலியும் கண்ணீரை பார்க்க முடியாதவனாய் பக்கத்தில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து துடைத்து விட்டான். ரதிக்கு தன் நிலைமையை நினைக்க நினைக்க ஆத்திரமாக வந்தது. அங்கு அப்பாவின் மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது, இங்கு இவர் மனதையும் வருத்தப்படுத்தக்கூடாது. தன் இயலாமையை நினைத்து அந்த ஆத்திரம் அழுகையாக வெளிப்பட்டது. இப்போ ஏன் இடத்துல உன்னை வச்சு பாரு ரதி, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணோட போய் அதை நீ பார்த்துருந்தா எப்படி இருக்கும் உனக்கு? கோபப்படுவியா மாட்டியா? ரதி, ஏதாச்சும் பேசு. ஏய் செல்லம்மா பேசுடி என்றான் தன் கோபமெல்லாம் குறைந்து. இப்போதுதான் ரதிக்கு உயிரே வந்தது. அவன் செல்லம்மா என்று கூப்பிட்டாலே அவனிடம் அன்பு காதல் மட்டும்தான் இருக்கிறது என்று அர்த்தம். என் செல்லம்மா கிட்ட நான் தாலியை கொடுன்னு பேசினதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், போதுமா? நீயும் இனிமே என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும் என்றான் மீண்டும் அவள் கண்களை துடைத்து விட்டபடியே. இப்போது அவனாகவே வந்து அவள் கை விரல்களை தன் விரல்களோடு ஒன்றாக கோர்த்து கொண்டான். இனிமே உங்ககிட்ட போய் சொல்லவே மாட்டேன். நீங்களும் இனிமே என்கிட்ட வந்து போய் உங்கள் அப்பா பார்த்துருக்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? அந்த தாலியை கலட்டி கொடு, அப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் என்றாள் தன் ஒரு விரலை நீட்டி அவனை மிரட்டியபடியே. என்ன மிரட்டுற, அடிச்சிடுவியோ என்று தேவா கேட்க, ஏன் உங்களை அடிக்க முடியாதா என்று கேட்டுக்கொண்டே ரதி அவனை அடிக்க அவள் தன் பூங்கரங்களினால் அடிக்கும் செல்ல அடிகளை சந்தோஷமாக வாங்கி கொண்டான் தேவா. ஓகே ஓகே கூல் என்று அடிக்கும் அவள் கைகளை பிடித்தவன், சரி என்ன சாப்பிட்ற, ஐஸ்கிரீமா என்றான். அவளும் தலையாட்ட அவளுக்கு பிடித்த சாக்லேட் ஐஸ்கிரீம் 2 ஆர்டர் செய்தான். 2 இல்லை 3 என்று ரதி சொல்ல, ஓ உனக்கு 2ஆ என்றான் தேவா. இல்லை என்னோட ஃப்ரெண்டு ரேணுவுக்கு என்றால் தூரத்தில் உட்கார்ந்து அவர்கள் இருவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டே எதையோ கொறித்து கொண்டிருந்த ரேணுவை விரல் நீட்டி காட்டியபடியே. ரதி சைகை செய்ய ரேணு எழுந்து வந்தாள். என்னடி உங்களோட ஊடல் கூடல் எல்லாம் முடிஞ்சுதா என்றாள் சிரித்து கொண்டே. ஆமாம், உன் ஃப்ரெண்டுக்கு நம்ம கல்யாண விஷயம் தெரியுமா என ரதியின் காதருகில் சென்று கேட்டான் தேவா. ரதி பதில் சொல்வதற்குள், ஹலோ பிரதர், நீங்கள் தாலி கட்டுனதுல இருந்து அவ கண்ணு மூடி சாமி கும்பிடும்போது நீங்கள் கொடுத்த முதல் முத்தம் வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் என்று ரேணு கூற, தேவா தன் கண்களை விரித்து நெற்றியை உயர்த்தி ஓஹோ என்று ஆச்சரியமாக ரதியை பார்த்தான். பரவாயில்லைங்க, உங்கள் ஃப்ரெண்டு நல்லாவே தேறியிருக்கா. நான் அவளோட புருஷன்கிறத பயப்படாமல் வெளியே சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. ஆனால் என்ன, அவங்க அப்பா கிட்ட சொல்லதான் இன்னும் தைரியம் வரல என்றான் தேவா சிரித்து கொண்டே. அதுவும் ஒரு நாள் நடக்கும் பிரதர், கவலைப்படாதீங்க. நீங்க கட்டின தாலி ஏன் கண்ணில் பட்ட மாதிரி ஒரு நாள் இவ அம்மா கண்ணுலையும் படும். இவ தூங்கும்போது தூக்கத்தில் தாலி வெளியே தெரிய அதை பார்த்து அவங்க அம்மா இவளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க இவ கண்ணில் கண்ணீரோட நிற்கணும். ரதி ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பில்லைன்னு அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி உடனே கிளம்பிவான்னு சொல்லுவார். இவ அப்பவும் வாய் திறக்காமல் நிற்க கடைசியில் நான் தான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை அவங்க வீட்டில் சொல்ல போகிறேன். அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் பிரதர். நீங்கள் சீனில் கரெக்ட் டைமுக்கு வந்துடுங்க. என்ன, இந்தாங்க என்னோட ஃபோன் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க என்று ரேணு அவளுடைய நம்பரை தேவாவிடம் சொல்ல அதை தன் ஃபோனில் சேவ் செய்து கொண்டான் தேவா. அப்படி உங்களால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா என் பொண்டாட்டிக்கு பிறக்க போகிற தலைச்சம்புள்ளைக்கு ரேணுகான்னு உங்கள் பேரையே வைக்கிறேங்க என்று தேவா சீரியஸாக கூற, என்னடி 2 பேரும் கூட்டணி சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்களா என்ற ரதி, அதெல்லாம் நானே வீட்டில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவேன். நீ வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்புறம் என் குழந்தைக்கு உன் பேரையும் வைக்க வேண்டாம் என்றாள் ரதி கோபமாக. அப்போ குழந்தை பெத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா ரதி? சொல்லவே இல்லை என்று தேவா மீண்டும் கலாய்க்க, ஐயோ என்று தன் 2 கை விரல்களை மடித்து பற்களை கொறித்து தன் கோபத்தை காட்டினாள் ரதி. சரி சரி, நீங்கள் 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் அப்புறமா பண்ணுங்க. எனக்கு பசிக்குது, சீக்கிரம் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க
ட்ரீட்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி என்றாள் ரேணு. வரும்போது பயங்கரமான கோபத்தில் இருந்தவன் இப்போது அந்த கோபம் மறைந்து சந்தோஷமாக இருந்தான். ரேணுவிற்கு ட்ரீட் என்ற பெயரில் போதும் போதும் என்கிற அளவுக்கு ஆர்டர் செய்து அவளை சாப்பிட வைத்தான். பிறகு ரதியையும் ரேணுவையும் வீட்டில் டிராப் செய்கிறேன் என்று தேவா தன் காரிலேயே அழைத்துச் சென்றான். காரில் போகும்போது, அது சரி பிரதர், நீங்க எப்படி கரெக்டா ரதியும் சதீஷும் வந்த அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு அதே நேரத்தில் வந்தீங்க என்றாள் ரேணு பின் சீட்டில் உட்கார்ந்தபடியே. அது ரதி திடீர்னு காய்ச்சல்னு சொல்லும்போதே இவ ஏதோ பொய் சொல்றான்னு எனக்கு தோணுச்சு. அதான் இவளை ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அவள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் வண்டியை நிறுத்திட்டு இவளுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுத்தேன். பார்த்தா இவ அந்த சதீஷோட பைக்கில் உட்காந்து போயிட்டு இருந்தா. 2 பேரையும் பார்த்ததும் எனக்கு வந்த கோபத்துக்கு என்று தேவா மீண்டும் அந்த நினைவுக்கு போக, சரி சரி புரியுது என்று ரேணு கூற, ரதி பின்புறம் திரும்பி ஏண்டி திரும்பவும் என்பது போல சைகை செய்ய புரிந்து கொண்ட ரேணு பேச்சை மாற்றினாள். பிரதர் வாங்களே, எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் என்றாள். ஏங்க நிஜமாதான் கூப்பிடுறீங்களா என்றான் தேவா. ஆமாம் பிரதர், நிஜமாதான். வீட்டில் அம்மா இருப்பாங்க, கேட்டால் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொல்லிடுறேன், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்றார் ரேணு. பரவாயில்லைங்க, இப்போ வேண்டாம். ரதி விஷயத்தை வீட்டில் சொன்னதுக்கு அப்புறமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியாவே உங்கள் வீட்டுக்கு வர்றோம். என்ன ரதி, நான் சொல்றது சரிதானே என்றான் தேவா. சரி என்று ரதியும் தலையாட்ட ரேணுவின் வீடு வந்ததும் அவள் இறங்கிக் கொண்டாள். பிறகு ரதியையும் அவள் வீட்டிற்கு பக்கத்தில் இறக்கி விட்டு அவளை பிரிய மனமில்லாமல் வீடு போய் சேர்ந்தான் தேவா. காரில் வரும்போது ரதி சதீஷிடம் கல்யாண விஷயம் பேசத்தான் அவனுடன் வெளியில் வந்தேன் என்று தேவாவிடம் கூறினாள். அன்று கல்லூரி முடிந்ததும் ரதியும் ரேணுவும் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலைக்கு போயிருக்க ரேணுவை அழைத்த மேனேஜர் அவளிடம் சில கணக்குகளை கொடுத்து முடித்து கொண்டு வருமாறு கூறினார். அடுத்து ரதியையும் அழைத்தவர் அவளிடமும் சில பொறுப்புகளை கொடுத்தார். இதெல்லாம் கடந்த 6 மாசமா டேலி பண்ணாம வச்சிருக்கிற கணக்கு. இதுல இருக்கிறது எல்லாம் கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்ணிட்டு டேலி பண்ணிடுங்க மிஸ் ரதி என்றார் மேனேஜர். உங்க பேரு ரதி தேவியா? ஆமா, உங்களுக்கு யார் இந்த பேர் வச்சது என்றார் மேனேஜர். இது இப்போ ரொம்ப முக்கியமா என்று மனதிற்குள் நினைத்ததை பேச முடியாமல் ரதி, எங்க அப்பா அம்மா தான் சார் வச்சாங்க என்றாள். உங்க அழகுக்கு ரதி மட்டும் இல்லை, ரம்பா மேனகான்னு வச்சிருந்தா கூட பொருத்தமாக தான் இருக்கும் என்றார் நமட்டு சிரிப்புடன். அப்புறம் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க என்று கேட்டுவிட்டு அவள் அழகு மேனியில் தன் கள்ளப்பார்வையை ஊடுருவ விட்டார் மேனேஜர். அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு, சார் நான் போய் வேலையை பார்க்குறேன் என்று ஓடி வந்து விட்டார் ரதி. வெளியில் வந்து அமர்ந்தவள் தன் நெற்றியை சுருக்கி சரியான லூசு பையன் என்று முணுமுணுத்தாள். கணினியில் கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்த ரேணு, என்னடி தனியாக பேசிக்கிற என்றாள். ஆமாம், இந்த மேனேஜருக்கு வயசு என்னடி இருக்கும் என்றார் ரதி. அந்த ஆளை பார்த்தா வயசு ஒரு 50-55 இருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் ரேணு. இந்த வயசில் இந்த ஆள் ஏண்டி இப்படி நடந்துக்கிறாரு என்றாள் ரதி. ஏன், என்னாச்சு? அந்த ஆள் உங்ககிட்ட ஏதாச்சும் சிலுமிஷம் பண்ணாரா என்ன என கேட்டாள் ரேணு. அந்த ஆளோட பேச்சும் பார்வையும் எரிச்சலாக வருதுடி என்றாள். இப்போ புரியுதா உனக்கு? நான் தான் ஒரு வாரம் முன்னாடியே சொன்னனே அந்த ஆள் சரியில்லைன்னு. அக்கௌண்ட்ஸ் நோட்டை கொடுக்குற மாதிரி அப்படியே கையை தடவுறான், வலிஞ்சு பேசுகிறான், எங்கெங்கேயோ பார்க்குறான்னு. நீ தான் என்னவோ அவர் அப்பா மாதிரி சித்தப்பா மாதிரின்னு பில்டப்பெல்லாம் கொடுத்த. இப்போ புரியுதா உனக்கு என்றாள் ரேணு. ஆமாண்டி, இந்த இம்சையை வேற தினம் தாங்கணுமா என்றாள் ரதி. அதற்குள் பியூன் வந்து, ரதி மேடம் உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு என்று கூற, அந்த ஆளுக்கு இதே வேலை தான் என்று திட்டிக்கொண்டே ரதி உள்ளே சென்றாள். லேப்டாப் இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, இந்தாங்க என்னோட லேப்டாப்பை எடுத்துகிட்டு போங்க என்று கூறிவிட்டு லேப்டாப்பை கொடுக்கும் சாக்கில் ரதியின் கைகளை தடவினான் அந்த மேனேஜர். இடியட் என்று மனதில் அவனை திட்டிக் கொண்டே வந்த ரதி ரேணுவிடம் விஷயத்தை சொல்ல, இவர்கள் பேசிக்கொள்வதை பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான் கணேஷ். என்னங்க, நானும் அப்பத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் 2 பேரும் வேலைக்கு வந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ள மேனேஜரை வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்கீங்க என்றான் தன் கம்ப்யூட்டர் கீபோர்டில் எதையோ டைப் செய்து கொண்டே. ரதியும் ரேணுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
இவன் முன்னாடி எதுவும் பேசாத, அமைதியாக வேலையை பாரு என்று ரேணு ரதியிடம் காதில் கூற இருவரும் அமைதியாக வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். வேலை முடிந்ததும் ரேணுவும் ரதியும் ஆஃபீஸை விட்டு வெளியே வரவும் கணேஷ் அவர்களிடம் வந்தான். என்ன, வேலை முடிஞ்சு கிளம்பிட்டீங்களா என்றான். ரதியும் ரேணுவும் எதுவும் பேசவில்லை. அக்கா, நான் உங்கள் கொலீக் தானே, என் கூட பேச மாட்டிங்களா என்றான் கணேஷ். நீ எவ்வளவு நாளாக இங்கே வேலை பார்க்குற என்று அவனை பார்த்து கேட்டாள் ரேணு. நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆச்சுக்கா என்றான் அவன். கணேஷ் பார்ப்பதற்கு அப்போதுதான் அரும்பு மீசை வளர்ந்து வயதில் இவர்கள் இருவரையும் விட சிறியவனாகத்தான் இருந்தான். ஆமாம், நீயும் பார்ட் டைம் தான் ஒர்க் பண்ணுறியா என கேட்டாள் ரதி. ஆமாங்க்கா, நான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், காலேஜ் முடிஞ்சதும் இங்கே வந்து வேலை பார்க்குறேன் என்றான். அப்படியா, சரி, நாங்கள் கிளம்புறோம் என்றாள் ரேணு. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றான் கணேஷ். அதே நேரத்தில் மேனேஜர் வெளியில் வரவும், நம்ம வேற எங்கேயாவது வெளியில் போய் பேசலாமாக்கா என்றான் அவன். முக்கியமான விஷயமா, எதை பற்றி பேசணும் என்றாள் ரேணு. சுற்றும் முற்றும் பார்த்து விட்டு, அது நம்ம மேனேஜரை பற்றி தான்க்கா பேசணும் என்றான் கணேஷ் மெல்லிய குரலில்.